குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தெய்வம் மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தசன்சி குருவே நமக. கடகராசி என்பவர்களுக்கு உங்கள் தரணிதாசன் அன்பு வணக்கங்கள். நம்ம கடக ராசிக்கு குரு பகவான் வக்கர நிலை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போறோம். அப்போ குரு பகவான் 11ஆம் இடத்துல கடக ராசியில் இருக்கிறார். அவர் மே மாசம் பயிற்சி ஆகிறார். இப்போ வக்கர நிலையை நோக்கி போகிறார். அவர் எப்போ போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ 9/10/2024 முதல் 4/2/2025 வரைக்கும் 118 நாட்களுக்கு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் பின்னோக்கி நகர்கிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இதுவரைக்கும் பட்டம் பதவி கிடைக்கல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. பாருங்க, உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல அந்த குரு பகவான் கடந்த காலத்தில் இருந்திருக்காரு. அப்போ இப்போ 11ஆம் இடத்துல இருந்து வக்கர நிலை அடையும் பொழுதுதான் உங்களுக்கு தொழில இதை விட லாபம் அதிகமா வரும். பார்த்தீங்கன்னா 11 லாபஸ்தானத்திலேயே உங்களுக்கு ராசிக்கு குரு பகவான் இருக்காரு. அவர் இதுவரைக்கும் எந்த தொழில எந்த லாபமே கிடைக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். பாருங்க, உங்களுக்கு 9ல் உங்களுக்கு ராகு பகவான் இருந்தாலும் கூட நீ எதிர்பார்த்த லாபம் கிடைச்சிருக்காது. நீங்க எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பு மரியாதையா கௌரவமா வாழ்றதுக்கான தன்மை இருக்குதோ அப்பெல்லாம் அந்த இடத்துல ஒரு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாகவே இருந்திருக்கும். ஏன்னா உங்க ராசிக்கு அஷ்டமாசனி வேற இருக்கிறாரு. அப்போ அந்த அஷ்டமாசனி பாவம் வக்ரமாவே இருக்காரு. அப்போ அவரும் வக்ரமா இருக்கிற இடத்துல குரு பகவானும் வக்ரமா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்க சுப பலன் மட்டுமே இந்த காலகட்டத்தில் அனுபவிக்க போறீங்க. பாருங்க, உங்களுக்கு கணவன் மனைவியில ஒரு சின்ன ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனையா வரக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகும். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு எப்ப என்ன பேசினாலும் அந்த பேசின வார்த்தையிலிருந்து சண்டை கட்டுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்க போகுது. அப்போ கடந்த காலகட்டங்களில் கணவன் மனைவி கூட பிரிஞ்சு வாழ வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்களில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கும் பொழுது நீங்க சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஏன்னா 11ஆம் இடத்துல குருபகவான் வக்ர நிலை அடைந்தும் கூட உங்களுக்கு 5ஆம் பார்வையாக உங்களுக்கு 5ஆம் பார்வையாக உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 7ஆம் இடத்தை பார்க்கும்போது மிக பெருந்த யோகம். அது வரைக்கும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொன்னாலும் கூட சேர்ந்து வாழக்கூடிய தன்மை இருக்கு. இது வரைக்கும் கல்யாணம் ஆகலைன்னு சொன்னாலும் கூட கல்யாணம் ஆகக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டம் இருக்க போகுது. நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய 118 நாட்களில் திருமணம் நிச்சயம் நடந்தே தீரும். அப்படிதான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு சுப கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவர் வக்ர நிலையும் போது உங்களுக்கு நட்பலனை மட்டுமே கொடுக்கக்கூடிய காத்துட்டு இருக்கிறாரு. அதை மட்டும் நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. பாருங்க, இது வரைக்கும் அம்மாவோட உடல்நிலை கொஞ்சம் கவனமாக எடுத்து பார்த்துட்டீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். இது வரைக்கும் இடமே வாங்கலை, எப்பத்தான் இடம் வாங்குறது, ஒரு 5 வருஷமா 7 வருஷமா நான் வாடகை வீட்லேயே இருக்கிறேன், எப்போ நான் இடம் வாங்கணும்னு தெரியல அப்படின்னாலும் கூட இந்த காலகட்டத்தில் இடம் வாங்கினா மிக உகந்த காலகட்டமாக இருக்கு. ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு செவ்வாயோட நட்சத்திரத்திலே வக்ரமாகிறாரு. அப்போ அந்த நட்சத்திரத்திலே வக்ரமாகும் போது பூமிகாரன்னு சொல்றது செவ்வாய், அந்த நட்சத்திரத்திலே வக்ரமாகும் போது 100% இதுவரைக்கும் இடம் வாங்கலைன்னா இந்த 118 நாட்களுக்குள்ள இடம் அப்படியே நிச்சயமாக வாங்கக்கூடிய தன்மை இருக்க போகுது. அது நல்லபடியாக பயன்படுத்திக்க. அந்த இடம் வாங்கும் போது அங்கே ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அது என்னன்னா உங்களுக்கு சொந்த இடமா இல்லை பார்த்தீங்கன்னா அந்த வாங்கினதுக்கு அப்புறம் தான் சொந்த இடம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அங்கே ஒரு பிரச்சனை. எந்த மாதிரி பிரச்சனைனா பத்திர பிரச்சனை, இட பிரச்சனை. அந்த இடத்துல ஏதாவது இப்போ பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. பாருங்க, இட சம்பந்தமான பிரச்சனை உங்களுக்கு அதிகமாக வரப்போகுது. நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா புறம்போக்கு நிலமாக அதிகமாக இருக்குது. அந்த புறம்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பட்டா இல்லாமல் இருக்குது, நிலம் இல்லை வந்து அளவு சரி இல்லாமல் இருக்குது. இதில் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஒரு நிலத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நிலத்தில் அந்த அமௌண்ட்டு திரும்பி வரக்கூடாத காலகட்டமாக இருக்க போகுது. அப்போது இந்த கால குரு பகவான் வக்ரமாக்கும் போது அந்த இடத்துல ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணாலும் அந்த இடத்த விற்கிறனாலும் நல்ல விலைக்கு போகக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. பாருங்க, உங்களுக்கு படிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் எந்த காலகட்டத்தில் அரியர் குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 இருக்கிறதுனால வக்ரமாகும் போது 10ஆம் இடத்தை உங்களுக்கு கம்பல்சரி வந்து பார்க்குறாரு. அதில் 100% உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுப்பாரு. எந்த மாதிரி யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரியர் கம்பல்சரி கம்மியாக இருக்கிற சந்தர்ப்பம், இல்லை பட்டம் பதவி உயர்க்கிற சந்தர்ப்பம், இல்லை உயர் படிப்பு போனீங்கன்னா நல்லபடியாக இந்த காலகட்டம் வக்ர பகவான் குருவான் வக்ரமாக இருக்கும்போது நல்லபடியாக 100% உங்களுக்கு உயரும் பதவி கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும் போது இது நல்லபடியாக பயன்படுத்திங்க. இதில் வெளிநாட்டில் வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே கௌரவமாக இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கடகராசி தாங்க. ஏன்னா நேர்மையாக வாழக்கூடிய ராசி அதுதான். பாருங்க, எந்த இடத்துலையும் யாருக்கு எந்த துரோகம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ராசி கடகராசி தான். நீ உங்களுக்கு துரோகம் செஞ்சால் கூட அவன் நல்லா இருந்துட்டு போட்டு அப்படின்னு எண்ணம் உடைய ராசியும் கூட கடகராசி தான். அந்த கடக ராசியிலே பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு 11ஆம் இடத்துல குரு வக்ரம் போகும்போது தான் அந்த இடத்துல வக்ரம் இல்லாத போது தான் உங்களுக்கு நிறையா பிரச்சனை கொடுத்துருப்பாரு. எந்த மாதிரி பிரச்சனைனா, வெளிநாட்டில் வேலை செஞ்சுருப்பீங்க, அந்த வேலையை விட்டுட்டு வேலை தேடுறதுக்கான சந்தர்ப்பம் மிக அதிகம். நமக்கு என்ன வேலை கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் விட்டுருப்பீங்க. ஆனால் வேலை இழந்ததுக்கப்புறம் தான் தெரியும் நமக்கு எந்த வேலையுமே கிடைக்கலையே, எந்த லாபமே இல்லையே, எதை வச்சு குடும்பத்தை ஓட்டுறது அப்படின்னு நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. இல்லை திரும்பி ஊர் தான் வந்து வேறு ஏதாவது வேலைக்கே போயிடலாமோ அப்படிங்கிற அளவுக்கு ப்ரெஷர் இருந்திருக்கும். இப்போ மேலதிகாரியாக இருந்தால் பெண்களாக இருந்தால் ஆண்கள் டார்ச்சர், ஆண்களாக இருந்தால் பெண்கள் டார்ச்சர் மேலே டார்ச்சர் பண்ணி எடுத்திருப்பாங்க. இந்த வேலை செய்யலாமா இல்லை வேறு வேலைக்கே போயிடலாமா அப்படின்னு கூட யோசனை பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு பாருங்கள். அந்த குரு பகவான் வக்ரமாகி அந்த 10ஆம் இடத்தை நோக்கி வரும்போது தான் உங்களுக்கு பதவி உயர்வு நிச்சயமாக கிடைக்கும். இது வரைக்கும் வேலை இழந்துட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி வேலை கிடைச்சிடும். இல்லை சம்பள ப்ரமோஷன் உயர்வு இல்லைன்னா கம்பல்சரி இந்த காலகட்டத்தில் 118 நாட்களில் கம்பல்சரி கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை மிக அதிகமாக இருக்குது. இல்லை என்ன வெளிநாடு தான் போய் செட் ஆகணும்னு ஆசை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 118 நாட்களுக்கு கடகராசியில் நீ கம்பல்சரி நீ பண்ணுங்க. முயற்சின்னு பண்ணினா போது 100% உங்களுக்கு நல்லபடியாக மாற்றத்தை கொடுக்கும். பாருங்கள், உங்களுக்கு இளையவதிய சகோதரன் அப்படிங்கிறது மூணில் கேது போனதாலும் கூட இளைய சகோதரன் கூட நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும். அவங்க கூட வந்து சகோதரனாக இருந்தாலும் சகோதரியாக இருந்தாலும் கம்பல்சரி கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான காலகட்டமாக இருக்குது. அவங்க கூட கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பேசுகிறதும் பழகிறது நல்ல விஷயமா இருக்குது இந்த காலகட்டத்தில். பாருங்க, அம்மாவோட உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்க, அம்மா அப்பா அதிகமாக ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலையில் உருவாகும். பாருங்க, நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, வீடு வந்து நீங்கள் கட்ட வேண்டிய வீடு பாதியிலே நின்றுருக்கும். பார்த்தீங்கன்னா எப்படா கட்டி எப்படா பாதியாக நிற்கிது. நம்ம பக்கத்தில் எல்லாருமே பேசுவாங்களே, நமக்கு வந்து வீடு கட்டுறோம் பாதியில் நின்றுச்சு, அடுத்த டைம் கட்டுறோம் மணி பாதியில் நின்றுச்சு. அந்த மாதிரி சூழ்நிலையாக இந்த ஜாதகத்தில் உருவாக்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குது. பாருங்கள், இந்த காலகட்டத்தில் இந்த குரு பகவான் அங்கே வக்கர நிலையை பெறும்போது தான் எதிர்பாராத பண வரவு, எதிர்பாராத பதவி உயர்வு, எதிர்பாராத ப்ரமோஷன் கம்பல்சரி இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. இது நல்லபடியாக பயன்படுத்தினா மட்டும் சரி. பாருங்க, இது வரைக்கும் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா தாராளமாக கட்டுறதுக்கான சந்தர்ப்பம் இந்த 118 நாட்கள் கிடைச்சிடும். அப்போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கம்பல்சரி ஒவ்வொரு நாளும் முன்னேற்ற நாட்களே அந்த மாதிரி தான் அமைக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இது நல்லபடியாக பயன்படுத்திங்க. பாருங்கள், உங்களுக்கு இது வந்து இடம் மாற்ற விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து கவனமாக கையாளுறது நாங்கள் சிறப்பான அமைப்பு. பாருங்கள், உங்கள் வீட்டில் இடம் இருந்துச்சுன்னா அந்த இடத்த கொடுத்துட்டு தான் நீங்கள் அடுத்த இடம் வாங்கலாம்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இந்த இடம் போகாமல் அடுத்த இடம் வாங்க முடியாமல் நிறைய சிரமப்படக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அப்போது இந்த இட விஷயத்துலேயும் மட்டும் மிக கவனமாக செயல்படுறது மிக அவசியமான உண்மையாக இருக்க போகுது. சரிங்களா? இது எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் வக்ரமாக இருக்கிறாரா, இல்லை வந்து ஆட்சியாக இருக்கிறாரா, இல்லை நீச்சமாக இருக்கிறாரா, இல்லை என்ன ஸ்தானத்தில் இருக்கிறாரு, இல்லை குரு பகவான் புத்தி போகுதா, இல்லை குரு பகவான் அந்தரம் தான் போகுதா பார்த்துட்டு செயல்படுறது மிக சிறப்பான அமைப்பாக இருக்கும். இது கோச்சார பலன் மட்டும்தான். நீங்கள் ஜாதகம் பார்க்கிறீங்களா கீழே கொடுக்கப்பட்ட நிலை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர். நன்றி, வணக்கம்.